வெல்கம் டு மெக்டாக்கிஸ். இந்த வீடியோவில் தெர்மல் பவர் பிளான்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவர் பிளான்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பவர் பிளான்ட் அப்படிங்கிறது பவர் ஜெனரேஷன் பண்ணக்கூடிய பிளான்ட். ஸோ இந்த பவர் பிளான்ட்டில் நிறைய மெத்தடை யூஸ் பண்ணி பவரை ஜெனரேட் பண்ணலாம். என்னென்ன பவர் பிளான்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஹைடல் பவர் பிளான்ட், வோல்டெக் பவர் பிளான்ட், ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய பவர் பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு அட்வான்டேஜ் ஒவ்வொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்டை பற்றி மட்டும் படிக்க போகிறோம். ஸோ இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டில் ஸ்டீம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இந்த ஸ்டீமில் இருக்கிற ஹீட் எனர்ஜியை நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டில் முக்கியமான 3 மெக்கானிக்கல் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாய்லர், அடுத்து ஸ்டீம் டர்பைன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர். ஸோ இந்த பாய்லரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வாட்டரை ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணி தர்றதான் இந்த பாய்லரோட வேலை. ஸோ இப்போ இந்த பாய்லர் அப்படிங்கிறது கோலை வந்து ஃபியூலாக எடுத்துக்கும். ஸோ கோல் அப்படிங்கிறது நிலக்கரி. ஸோ இந்த நிலக்கரியை ஃபியூலாக எடுத்துக்கும். இந்த ஃபியூலை பர்ன் பண்ணி, அதாவது கம்பஸ்டன் ப்ராசஸ் நடக்கும். கம்பஸ்டன் அப்படிங்கிறது ஃபியூல் வந்து பேர்னிங் ஆகும். ஸோ அந்த ஃபியூல் வந்து பேர்னிங் ஆகிறதுனால நமக்கு கிடைக்கிற ஹீட் மூலமாக வாட்டர் வந்து ஸ்டீமாக பாய்லரில் கன்வெர்ட் பண்ணப்படும். ஸ்டீம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டர்பைனுக்குள்ளே போகும். ஸோ இந்த ஸ்டீம் டர்பைனில் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதனால ஸ்டீமில் இருக்கிற ஹீட் எனர்ஜி ஃபுல்லாக மெக்கானிக்கல் எனர்ஜியாக ஸ்டீம் டர்பைனில் கன்வெர்ட் பண்ணப்படும். ஸோ இப்போ ஸ்டீம் டர்பைன் அப்படிங்கிற டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர். ஸோ இந்த ஜெனரேட்டர் அப்படிங்கிறது மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ இந்த இடத்துல மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு ஷாஃப்டோட ரொட்டேஷனல் எனர்ஜி, பவர் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இந்த ஸ்டீம் டர்பைனில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ரைஸ்டு ஃப்ரம் வாட்டர் விச் இஸ் அவைலபிள் இன் abundance. வாட்டர் அப்படிங்கிறது பூமியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு லிக்யூட். ஸோ அதனால இந்த ஸ்டீம் டர்பைனில் வாட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான். இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டில் வாட்டரை யூஸ் பண்ணி பவர் ஜெனரேஷன் பண்ணுறதுனால இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டில் இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஓகே, ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்டோட லே அவுட்டை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாய்லர், ஸ்டீம் டர்பைன், ஜெனரேட்டர், இது மூணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான மெக்கானிக்கல் டிவைசஸ்ன்னு சொன்னேன். மொத்தம் 4 சர்க்கியூட்டாக இந்த லே அவுட்டை பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா கோல் சர்க்கியூட், கோல் அண்டு ஆஷ் சர்க்கியூட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் அண்டு ஃப்ளூ கேஸ் சர்க்கியூட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்டு ஸ்டீம் சர்க்கியூட்டு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கூலிங் வாட்டர் சர்க்கியூட். ஸோ இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஸோ இந்த 4 சர்க்கியூட்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த லே அவுட் ஆஃப் பவர் பிளான்ட் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து கோல் அண்டு ஆஷ் சர்க்கியூட் பார்க்கலாம். ஸோ இப்போ கோல் அன்லோடிங், கோல் ஹேண்ட்லிங், அதுக்கப்புறம் ஆஷ் ஸ்டோரேஜ், ஆஷ் ஹேண்டலிங். ஸோ நான் இந்த ப்ரௌன் கலரில் போட்டிருக்கிற லைன் வந்து கோல் அண்டு ஆஷ் சர்க்கியூட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோல் அப்படிங்கிறது கோல் மைனிங்லேருந்து தான் வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இப்போது நம்ம தெர்மல் பவர் பிளான்ட் பார்த்திங்கன்னா மைனிங் ஏரியாவில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம வேறு ஒரு இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா ஸோ கோலை தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு அதுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியை நம்ம கொடுக்கணும். மைனிங்லேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்த கோலை நம்ம இடத்துக்கு மாற்றணும். ஸோ அது வந்து கோல் அன்லோடிங் அப்படிங்கிறது. அடுத்து வந்து கோல் ஹேண்டலிங். ஸோ நம்ம வெட்டி எடுத்துகிட்டு வந்த கோலை அப்படி வந்து நம்ம எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஷ் வந்து அதிகமாக கிடைக்கும், பொல்யூஷன் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, சம் பியூரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பியூரிஃபிகேஷன் மீன்ஸ் சம் ஹேண்ட்லிங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து கோல் ஹேண்டலிங். அந்த கோல் ஹேண்ட்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாய்லரில் ஃபியூலை எரிப்பாங்க. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பாய்லரில் எரிச்சதுக்கப்புறம் 3 பை ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ பாய்லரில் நம்ம கோலை எரித்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளூ கேஸஸ் கிடைக்கும். ஸோ ஃப்ளூ கேஸஸ் அப்படிங்கிறது எரிச்சதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸாஸ்ட் கேஸ். ஸோ அது வந்து ஃப்ளூ கேஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த ஹீட் எனர்ஜினால் வாட்டர் வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஷ் கிடைக்கும். ஸோ இந்த மூணும் பார்த்தீங்கன்னா பாய்லரில் ஃபியூலை எரித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் பாய்லரில் ஃபியூல் வந்து எரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஆஷ் கிடைக்கும். அப்படியே ஒரு இடத்துல போய் கொட்டிட முடியாது. ஸோ அதுக்குன்னு வந்து தனியாக ஹேண்டலிங் பண்ணிவிட்டு அதில் எந்த ஒரு பொல்யூஷனுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆஷ் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஆஷை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா பியூரிஃபை பண்ணிவிட்டு அந்த ஆஷ் ஹேண்டலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, டிஸ்போசல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து கோல் அண்டு ஆஷ் சர்க்கியூட் அப்படிங்கிறது. கோல் அண்டு ஆஷ் சர்க்கியூட்டில் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோல் டெலிவரி, கோல் அன்லோடிங், கோல் ப்ரிப்பரேஷன், கோல் ஸ்டோரேஜ்,
coal handling, coal burning, ஆஷ் ஹேண்டலிங், ஆஷ் டிஸ்போசல். கோலை வந்து கோல் மைனிங்லேருந்து நம்ம பிளான்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கோல் அன்லோடிங். ஸோ நம்ம கொண்டு வந்த வெஹிக்கிள்லேருந்து கோலை வந்து நம்ம ஸ்டோரேஜ் யார்டுக்கு மாற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல் ப்ரிப்பேர் பண்ணணும், அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் ஹேண்ட்லிங் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பாய்லரில் கோலை வந்து எரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஷ் ஹேண்டலிங். ஸோ பாய்லரில் எரிச்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற ஆஷை வந்து ஹேண்ட்லிங் பண்ணணும். ஹேண்ட்லிங் பண்ணதுக்கப்புறம் டிஸ்போசல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹேண்ட்லிங் சிஸ்டம் அப்படிங்கிறது பெல்ட் கன்வேயர், ஸ்க்ரூ கன்வேயர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ கோல் ஸ்டோரேஜ் யார்டிலிருந்து பெல்ட் கன்வேயர் மூலமாக, ஸ்க்ரூ கன்வேயர் மூலமாக பாய்லர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பஸ்டன் நடக்கும். ஸோ கம்பஸ்டன் அப்போ ஹீட்டு, ஆஸு, ஸ்மோக்கு இதெல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் அண்டு ஃப்ளூ கேஸ் சர்க்கியூட். ஸோ இந்த ஏர் அண்டு ஃப்ளூ கேஸ் சர்க்கியூட் அப்படிங்கிறது இந்த டாட்டர் லைனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சர்க்கியூட் தான். ஃபஸ்ட்டு வந்து ஏர் ப்ரீ ஹீட்டர் மூலமாக ஹீட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய்லருக்குள்ளே போகுது. பாய்லர்லேருந்து அந்த ஹாட்டான ஏர் வந்து மறுபடியும் வந்து வெளியில் வருது. ஸோ இப்போ ஏர் வந்து எதுக்காக பாய்லருக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூல் வந்து நல்லா எரியணும் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து அந்த இடத்துல சப்ளை பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பெட்ரோல் எடுத்துக்கலாம். ஸோ பெட்ரோலும் ஏரும் வந்து நல்லா கலந்து தான் இன்ஜின்குள்ளே போகும். ஸோ ஏரில் ஆக்சிஜன் இருக்கும். அந்த ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் பர்னிங்கை வந்து தடுக்கும். ஸோ அதனால நம்ம இந்த பாய்லருக்குள்ளே ஏரை வந்து சப்ளை பண்ணுறோம். ஸோ ஏர் வந்து உள்ளே சப்ளை பண்ணும்போது ஹாட் ஏராக தான் இருக்கணும். அப்படி ஹாட் ஏராக இல்லாமல் மாய்ச்சர் கலந்த ஏராக இருந்துச்சு அப்படி ஃபியூல் வந்து நல்லா எரியாது. ஸோ அதனால ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, பாய்லருந்து வெளியில் வர்ற ஃப்ளூ கேஸ் மூலமாக அந்த நம்ம உள்ள இன்லெட்டாக கொடுக்கக்கூடிய ஏரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரீ ஹீட் அப்படிங்கிறது ஹீட் பண்ணி பாய்லருக்குள்ளே கொடுக்கறது. ஸோ ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதுனால ஃபியூல் வந்து கம்ப்ளீட்டாக பர்னிங் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பாய்லர்லேருந்து வெளியில் எக்ஸாஸ்ட் கேஸாக ஃப்ளூ கேஸ் வந்து வெளியில் வருது. ஸோ வெளியில் வர்ற ஃப்ளூ கேஸை 2 இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா எக்னாமைசர். ஸோ எக்னாமைசர் அப்படிங்கிறது பாய்லர்லேருந்து வெளியில் வர்ற ஃப்ளூ கேஸ்லேருந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணி அந்த வாட்டருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது பார்ஷியலாக ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாய்லருக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா அந்த பார்ஷியல் ஸ்டீம் என்ன ஆகும், ஃபுல்லாக ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீட்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க. இந்த சூப்பர் ஹீட்டர்லையும் பார்த்தீங்கன்னா பாய்லர்லேருந்து வெளியில் வர்ற ஃப்ளூ கேஸை யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஸ்டேஜாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பாய்லருந்து வெளியில் வர்ற ஸ்டீமை மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சூப்பர் ஹீட்டரில் இருக்கிற ஹீட்டை ஸ்டீமுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த ஸ்டீம் இன்னும் ஃபுல்லாக வந்து என்ன ஆகுது, ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதனால அதிகமான ஹீட் எனர்ஜி இந்த ஸ்டீமுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் சூப்பர் ஹீட்டர்லேருந்து வெளியில் வர்ற எக்ஸாஸ்ட் ஸ்டீமை ஸ்டீம் டர்பைனுக்குள்ளே கொடுக்குறாங்க. இந்த சூப்பர் ஹீட்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூ கேஸும் ஸ்டீமும் வெளியில் வருது. ஸோ ஸ்டீம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டர்பைனுக்குள்ளே போகுது. ஃப்ளூ கேஸ் வெளியில் வர ஃப்ளூ கேஸ் பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரீ ஹீட்டருக்கு போகுது. ஸோ இந்த ஏர் ப்ரீ ஹீட்டரில் தான் நம்ம பாய்லருக்குள்ளே போகிற ஏரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி உள்ளே கொடுக்குறோம். ஸோ இந்த ஏர் ப்ரீ ஹீட்டரில் ஃப்ளூ கேஸில் இருக்கிற ஹீட்டை ஏருக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளூ கேஸ் வந்து டஸ்ட் கலெக்டருக்கு போகுது. டஸ்ட் கலெக்டரில் டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்னிக்கு போகுது. சிம்னியிலிருந்து அட்மாஸ்பியரில் எக்ஸாஸ்ட் கேஸை வெளியில் விட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஏர் அண்டு ஃப்ளூ கேஸ் சர்க்கியூட். ஸோ ஏர் அண்டு ஃப்ளூ கேஸ் சர்க்கியூட்டில் ஃபில்டர் இருக்கும், ஏர் ப்ரீஹீட்டர் இருக்கும், டஸ்ட் கலெக்டர் இருக்கும், சிம்னி இருக்கும். ஃபில்டர் அப்படிங்கிறது அட்மாஸ்பியர்லேருந்து நம்ம எடுத்துக்கிற ஏரில் ஏதாவது மாசுக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணிடும். ஏர் ப்ரீஹீட்டர் அப்படிங்கிறது ஏரை வந்து ப்ரீஹீட் பண்ணி பாய்லருக்குள்ளே கொடுக்கும். ஸோ டஸ்ட் கலெக்டர் அப்படிங்கிறது ஏர் ப்ரீஹீட்டர்லேருந்து வெளியில் வர்ற ஃப்ளூ கேஸில் இருக்கிற டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சிம்னிக்கு கொடுக்கும். சிம்னி வந்து எக்ஸாஸ்ட் கேஸை அட்மாஸ்பியரில் கொடுக்கும். ஸோ அட்மாஸ்பியரிக் ஏர் இஸ் ஃபோர்ஸ்டு இன்டு பாய்லர் through filter and air preheater. நம்ம எடுத்துக்கிற அட்மாஸ்பியர் ஏர் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வழியாகவும் ஏர் ப்ரீஹீட்டர் வழியாகவும் பாய்லருக்குள்ளே போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஃப்ரம் அட்மாஸ்பியரிக் ஏர் இஸ் ரிமூவ்டு பை ஏர் ஃபில்டர். ஸோ ஒரு ஏர் ஃபில்டர் மூலமாக அட்மாஸ்பியரிக் ஏரில் இருக்கிற டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரை வந்து ப்ரீஹீட் பண்ணி பாய்லருக்குள்ளே கொடுக்குறாங்க. ஸோ எதுக்காக ப்ரீ ஹீட் பண்ணுறாங்க, பாய்லரோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அதாவது பாய்லரோட எஃபிஷியன்சியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்னிங் ஆஃப் த ஃபியூலை கம்ப்ளீட்டாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா பாய்லரோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதாவது பாய்லர்னால எவ்வளவு ஹீட்டை வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹீட்டை கொடுக்கணும். அப்போ தான் வாட்டர் வந்து ஃபுல்லாக ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த கம்பஸ்டன் ஃப்ளூ கேஸ் இஸ் பாஸ்டு இன்டு த பாய்லர் டியூப்ஸ், எக்னாமைசர் அண்ட் ப்ரீ ஹீட்டர் பிஃபோர் பீயிங் எக்ஸாஸ்ட் டு த அட்மாஸ்பியர் த்ரூ த சிம்னி. பாய்லர்லேருந்து வெளியில் வர்ற
எக்ஸாஸ்ட் கேஸை எக்னாமைசர் மூலமாக வாட்டரை ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் கலெக்டர் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் த டஸ்ட் பார்ட்டிகல் இன் ஃப்ளூ கேஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்னி இந்த எக்ஸாஸ்ட் கேஸை அட்மாஸ்ஃபியரில் வெளியில் விடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஏர் அண்டு ஃப்ளூ கேஸ் சர்க்கியூட். ஸோ இப்போ 2 சர்க்கியூட் பார்த்துட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் அண்டு ஏர் சர்க்கியூட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் அண்டு ஃப்ளூ கேஸ் சர்க்கியூட். அடுத்து இன்னும் 2 சர்க்கியூட் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற சர்க்கியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்டு ஸ்டீம் சர்க்கியூட். ஸோ வாட்டர் அப்படிங்கிறது ரிசர்வாயர்லேருந்து ஃபீடு வாட்டர் ப்ராசஸிங் பண்ணி எக்னாமைசருக்கு போய் பாய்லரில் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் டர்பைனுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்பேன்ஷன் ஆகி அதுக்கப்புறம் கண்டென்சரில் ஸ்டீம் வந்து வாட்டரை கன்வெர்ட் ஆகி மறுபடியும் வந்து ரிசர்வாயருக்கே போயிடும். ஸோ இது வந்து வாட்டர் அண்டு ஸ்டீம் சர்க்கியூட். ஸோ இப்போது ரிசர்வாயர் அப்படிங்கிறது வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம். ஸோ இந்த பம்ப் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு சிம்பிளில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பம்பை எப்போவுமே வந்து இந்த சிம்பிளில் போட்டோம் அப்படின்னா பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுத தேவையில்லை. ஸோ இப்போ ஸ்டீம் டர்பைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஷேப்பில் தான் வரையணும். ஸோ வாட்டரை ரிசர்வாயர்லேருந்து பம்ப் பண்ணி ஃபீடு வாட்டர் ப்ராசஸிங் கொடுப்பாங்க. ஃபீடு வாட்டரில் ப்ராசஸிங் முடிச்சதுக்கப்புறம் எக்னாமைசருக்கு போகும். ஸோ எக்னாமைசரில் வாட்டர் வந்து பார்ஷியலாக ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ பாய்லர்லேருந்து வெளியில் வர்ற ஃப்ளூ கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்னாமைசரில் வாட்டரை பார்ஷியல் ஸ்டீமாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து எக்னாமைசர்லேருந்து பாய்லருக்கு போகுது. பாய்லரில் வாட்டர் ஃபுல்லாக ஸ்டீமாக கன்வெர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பாய்லர்லேருந்து வெளியில் வர்ற ஸ்டீம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீட்டர் மூலமாக ஸ்டீம் டர்பைனுக்கு போகுது. சூப்பர் ஹீட்டரில் பாய்லர்லேருந்து வெளியில் வர ஃப்ளூ கேஸில் இருக்கிற ஹீட்டை மறுபடியும் வந்து அந்த ஸ்டீம் அப்சார்ப் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் சூப்பர் ஹீட்டர்லேருந்து வெளியில் வந்து ஸ்டீம் டர்பைனுக்கு போகும். ஸோ ஸ்டீம் டர்பைனில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அடியபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ஸோ உள்ளே வந்து அந்த ஸ்டீம் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ ஸ்டீம் டர்பைனில் ஸ்டீமோட ஹீட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து ஜெனரேட்டர் மூலமாக பவரை வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டீம் டர்பைன்லேருந்து வெளியில் வர ஸ்டீம் வந்து கொஞ்சம் ஹீட் வச்சுருக்கும். அந்த ஹீட்டை நம்ம ரிடக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம வாட்டராக மறுபடியும் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து மறுபடியும் ரிசர்வாயருக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து க்ளோஸ்டு சைக்கிள் அப்படிங்கிறது. சப்போஸ் வந்து கண்டென்சர்லேருந்து நம்ம அந்த வாட்டரை வெளியில் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஓப்பன் சைக்கிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வாட்டர் அண்ட் ஸ்டீம் சர்க்கியூட்டில் பம்பு, பாய்லர், டர்பைன், எக்னாமைசர் இந்த டிவைசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வாட்டர் வந்து எக்னாமைசர் மூலமாக பாய்லருக்குள்ளே சென்ட் பண்ணுறோம். எக்னாமைசர் பார்த்தீங்கன்னா வாட்டரை ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பாய்லரில் ஃபீடு வாட்டர் அப்படிங்கிறது ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ ஜெனரேட்டர் ஸ்டீம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீட்டர் வழியாக ஸ்டீம் டர்பைனுக்குள்ளே போகுது. ஸோ ஸ்டீம் அப்படிங்கிறது ஸ்டீம் டர்பைனில் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்பேண்டு ப்ராசஸ்னால் நமக்கு மெக்கானிக்கல் ஒர்க்காக அந்த ஹீட் எனர்ஜி கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீம் டர்பைன்லேருந்து வெளியில் வர ஸ்டீமை கண்டென்சருக்கு கொடுக்குறோம். ஸோ கண்டென்சரில் அந்த ஸ்டீம் வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ கண்டென்ஸ் ஆகிற ஸ்டீம் பார்த்தீங்கன்னா ரிசர்வாயருக்குள்ளே போகுது. அந்த ரிசர்வாயர்லேருந்து ஒரு பம்ப் மூலமாக மறுபடியும் வந்து நம்ம ரீசர்க்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து க்ளோஸ்டு சைக்கிள் சிஸ்டம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சர்க்கியூட் வந்து கூலிங் வாட்டர் சர்க்கியூட். இந்த கூலிங் வாட்டர் பார்த்தீங்கன்னா கூலிங் டவர்லேருந்து ஒரு பம்ப் மூலமாக கண்டென்சருக்கு போகும். இந்த கண்டென்சரில் இந்த கூலிங் வாட்டர் வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். கண்டென்சருக்கு வெளியில் வர்ற கூலிங் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டீமில் இருக்கிற ஹீட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிவிட்டு ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிரும். இந்த ஸ்டீம் பார்த்தீங்கன்னா கூலிங் டவர் மூலமாக கூலிங் வாட்டரை கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த கூலிங் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் மூலமாக மறுபடியும் ரீசைக்கிளிங் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து கூலிங் வாட்டர் சர்க்கியூட் அப்படிங்கிறது. ஸ்டீமை வந்து வாட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் தெர்மல் பவர் பிளான்ட்டோட லேஅவுட்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.